காத்து மழை புயல் வெயில்னு பார்க்காம ராப்பகலா கண் விழிச்சு தேலுக்கடி பாம்பு கடிக்கு தப்பிச்சு அந்த பாக்கு மரத்துக்கு தண்ணியை கட்டி வட்டிக்கு கடனை வாங்கி உரத்தை போட்டு பார்த்து பார்த்து நான் பாக்கு மரத்தை வளர்த்திட்டு இருக்கிறேன். அறுவடைக்கு வரும்போது நோகாமல் நொங்கு தின்னுட்டு போகிறான் புரோக்கரு. எனக்கு இன்னைக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று ஒரு விவசாயி, அவருடைய பேரை இந்த இடத்துல குறிப்பிட விரும்பலை, அவர் 168 கிலோ பழப்பாக்கை ஒரு இடைத்தரகர்கிட்ட விற்பனை செஞ்சுருக்காரு. போன வருஷம் 52 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்காரு. இந்த வருஷம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருந்தாரு. என்கிட்ட அதை சொன்னார். செந்தில் இன்னைக்கு 60 ரூபாய்க்கு 1 கிலோவை நான் விற்பனை செஞ்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, என்னடா இவர் ரொம்ப கம்மியாக விற்றுட்டாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு வந்த உடனேயே நான் நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பூலப்பாளையத்தில் டெண்டர் வாக்குக்கு நடந்துட்டுருக்கு. அங்கே 2 மணிக்கு நான் போயிட்டு அதை சுற்றி வரம் பார்த்து நல்ல ரேட்டுன்னு ஒவ்வொரு விவசாயிகளும் சந்தோஷப்பட்டிருந்தாங்க. டெண்டர் கோர ஆரம்பித்தாங்க. அப்போ 1 கிலோ பாக்கு 181 ரூபா 55 காசு வரலும் டெண்டர் இன்னைக்கு போச்சு. இப்போ படிக்கிற பாக்கு பழங்க லாட் நம்பர் 101 180 55 சந்திரசேகர். அப்போ அவர் வெறும் 60 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காரு. இப்போ இதுல நஷ்டம் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 121 ரூபா 55 காசு அவர் நஷ்டம் ஆயிருக்காரு. தோராயமா 20,450 ரூபா நஷ்டம் ஆயிட்டாரு. இவ்வளவு தூரம் ஏமாந்த விவசாயியை நினைச்சு எனக்கு வருத்தம் இல்லை, கோபம்தான் அதிகமா வருது. அந்த இடைத்தரகரை பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா அவரு வேலையை அவரு அழகா செஞ்சிருக்காரு. இந்த விவசாயியினுடைய மனதை மாற்றி அழகா குறைச்சி அந்த பாக்கு பழங்களை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த விவசாயி ஏமாந்துட்டாரு. நம்ம ஏமாந்ததுக்கு அவரை குறை சொல்லக்கூடாது. இதே மாதிரி இருந்தால் 4 வருஷம் இல்லை, 40 வருஷம் இல்லை, 400 வருஷம் ஆனாலும் இந்த விவசாயி இப்படியே தான் இருப்பான் அப்படிங்கிறத அடித்து ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் விவசாயிகளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். காட்டுக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம், காட்டுக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம் இப்படின்ட்டு இல்லாமல் தயவு செய்து ஒரு 4 இடத்துக்கு போங்க, 4 பேர்த்திட்ட கேளுங்க, தெரிஞ்ச இடத்துல கேளுங்க. யூடியூப்பில் இந்த மாதிரி விவசாய செய்திகள்லாம் வருது. இன்னைக்கு என்ன ரேட்டு, இன்னைக்கு வாழை என்ன ரேட்டு, மஞ்சள் என்ன ரேட்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் விவசாயத்தை பண்ணுங்கள். தயவு செய்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. 4 வருஷம் கஷ்டப்பட்டு பாக்கு மரத்தை கொண்டு வரீங்க, ஆனால் 4 நிமிஷத்தில் உங்களை ஏமாற்றிட்டு ஒரு புரோக்கர் 20,000 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறான். இது யாருக்கு நஷ்டம்? அதனால தயவு செய்து விவசாயிகள் ஏமாறாதீங்க. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். நம்மள மாதிரி ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை அவர்கள் மாதிரி ஏமாற்றுகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு சின்ன கதையை இந்த இடத்துல விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாட்டினுடைய அரசன் மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு விசிறி வியாபாரி கீழே ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். பனைமரத்து ஓலையிலே பக்குவமாய் பதம் பார்த்து செஞ்ச விசிறி இது. 100 வருடம் வரை உழைக்கும் விசிறி, 100 ரூபாய் இந்த விசிறி என்று அழகழகான வார்த்தைகளை சொல்லி வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த அந்த அரசன் அந்த விசிறி வியாபாரியை வரச்சொல் என்று சொல்கிறார். அவரும் வருகிறார். ஏன் தம்பி, இந்த விசிறி வெளியில் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கடையில் இருக்குது, அது கூட பரவாயில்ல, நீ 100 ரூபாய்ன்னு சொல்கிறேன், அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த விசிறி 100 வருஷம் உழைக்குன்னு சொல்கிறிய, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு அந்த அரசன் அந்த விசிறி வியாபாரியை கேட்குறார். அரசே, இது அபூர்வமான விசிறி, அதனால தான் இதுக்கு 100 ரூபா, அதனால தான் இது 100 வருஷம் உழைக்குன்னு நான் உத்தரவாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த அரசன் கோவப்படுறார். ஏன் இப்படி பொய் சொல்கிறேன் அப்படின்னு அந்த விசிறி வியாபாரி மேலே கோவப்படுறார். இல்லை அரசே, நீங்கள் இந்த 100 ரூபா கொடுத்து இந்த விசிறி வாங்கிக்கிங்க, இந்த விசிறி 100 வருஷம் உழைக்கும், அதுக்கு உத்தரவாதத்தை நான் தர்றேன். ஒருவேளை இந்த விசிறி கிழிஞ்சிருச்சுன்னா நான் அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு வர்றேன், நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கம்பீரமாக அந்த அரசன்ட்ட அந்த விசிறி வியாபாரி சொல்கிறான். அதை நம்பி அந்த அரசன் 100 ரூபாயையும் கொடுத்து அந்த விசிறியை வாங்கிட்டாரு. அந்த விசிறி மாதத்திலேயே கிழிஞ்சு போச்சு. 2வது மாதம் அந்த குச்சி உடஞ்சி போச்சு. நம்ம ஏமாற்றம் பட்டுட்டோம் அப்படிங்கிறத அந்த அரசன் உணர்ந்துட்டார். சரியா 1 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு அந்த விசிறி வியாபாரி வர்றான்.
வந்த உடனேயே பார்க்கறான். அரசன் எங்க அப்படின்ட்டு போய் பார்க்கறான். எங்கேடா தொலைந்தீர்கள் லகுட பாண்டிகளா? இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்துச் செல்லுங்கள். இவனை முதல்ல தூக்கு தண்டனைக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு அந்த அரசன் வந்து அந்த விசிறியாரையா சொல்றான். ஏன் அரசன், நான் கொடுத்த விசிறி என்னாச்சு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அந்த அரசன் கேட்குறான். அரசனுக்கு கோபம் வந்து கேட்குது. அட நாயே, நீ கொடுத்த விசிறி ஒரே மாசத்துல உடைஞ்சு போச்சு. அப்படியா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். மறுபடியும் அரசனுக்கு கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்புறம் நீங்க எப்படி அந்த விசிறியை உபயோகிச்சிங்க அப்படின்னு அந்த அரசன்ட்ட கேட்குறான். எல்லாரும் உபயோகிக்கிற மாதிரி தான் தலைக்கும் கழுத்துக்கு நடுவில் வச்சுட்டு இந்த விசிறியை ஆட்டுறேன். மாசத்துல இந்த ரக்க கிழிஞ்சு போச்சு. 2வது மாசம் இந்த குச்சி. அங்கே தான் நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அரசே அப்படின்ட்டு அந்த அரசன் மேலேயே திருப்பி பதிலை போடுறான். அரசனுக்கு இன்னும் கோபம் வருது. எல்லாரும் செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சேன், நீங்கள் என்னை கேட்டிருக்க வேணுமில்ல, அங்கே தான் நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா. சரி, நீ எப்படி உபயோகிப்ப அப்படின்னா, தலைக்கும் கழுத்துக்கும் நடுவாண்ட இந்த விசிறியை வச்சுக்கணும். கையை ஆட்டக்கூடாது, விசிறி ஆட்டக்கூடாது. உங்கள் தலையை மட்டும் இப்படி ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த விசிறி வந்து 100 வருஷம் வரம் உழைச்சிருக்கும். அதனால் நீங்கள் ஏமாந்துட்டு என் மேலே குறை சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த விசிறி வியாபாரி அங்கிருந்து நழுவிட்டு போயிட்டாரு. தயவு செய்து விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் 4 பக்கம் விசாரிங்க, 400 பக்கம் விசாரிங்க. வீடு, தோட்டம், டிவி இந்த 3ல மட்டும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நின்றாது. இந்த அரச ஏமாந்த மாதிரி விவசாயிகளை நீங்களும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், ஒரு விவசாயி வந்து ஒரு பயிரை விளைய வைக்கிறதுல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அந்த விளைஞ்ச பொருளை விற்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை. தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண் நிலையம். ஒரு செரிக்கலை மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.